சிறப்பாக ஏற்பாடு செய்ய ஒன்றிய கழக செயலாளர் இப்பொழுது வரவேற்புரையாற்றி தலைமுறை ஏற்றுவார். அவருக்கு ஜோரம் ஒரு கையை தட்டுங்க. புரட்சி தலைவி அம்மா தெய்வத்தை வணங்கி புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவி அம்மா இரு பெரும் தெய்வங்களுடைய அருளாசியோடு சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர், தமிழ்நாடு முன்னாள் முதலமைச்சர், கழக பொதுச் செயலாளர், புரட்சி தமிழர் அண்ணன் எடப்பாடியாருடைய ஆணைக்கு இணங்க அயோத்தியாபட்டினம் தெற்கு ஒன்றியத்து கழகத்தின் சார்பாக கழக செயல் வீரர்கள், வீராங்கனைகள் ஆலோசனை கூட்டத்திற்கு தலைமை பொறுப்பேற்று நடத்தி கொண்டிருக்கின்ற நம்முடைய சேலம் புறநகர் மாவட்ட கழகத்தினுடைய நன்றி மாமா ஆற்றல் மிகுந்த செயலாளரும் முன்னாள் மாநில மத்திய கூட்டுறவு வங்கியினுடைய ஆற்றல் மிகுந்த தலைவரும், கட்டி வா என்றால் வெட்டி வருகின்ற தமிழ்நாட்டில் உள்ள மாவட்ட செயலாளர்களே முதன்மை மாவட்ட செயலாளர்கள் திகழும் என்னுடைய பாசத்திற்குரிய நண்பரும், புரட்சி தமிழர் அண்ணன் எடப்பாடியுடைய போர்ப்படை தளபதிகளில் முதன்மை தளபதியாக விளங்கிக் கொண்டிருக்கின்ற அருமை நண்பர் ஆர் இளங்கோவன் அவர்களே, இந்த நிகழ்ச்சிக்கு இவர்தான் வர வேண்டும், இவர் வைத்துதான் நான் நடத்த வேண்டும் என்று மாவட்ட செயலாளர் அன்போடு கேட்டுக்கொண்டது இணங்க 15 நாட்களுக்கு முன்பே நடைபெறுகின்ற இந்த கூட்டம் இன்று சிறப்பான முறையிலே இவர் தலைமையிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது என்பதை அன்போடு கேட்டுக்கொண்டு இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்து சிறப்பு சொல்லக்கூடாது. விஜய் பாஸ்கர் வந்தால் தான் கூட்டம் நடத்துட்டார். ஏன்னா விஜய் பாஸ்கர் எப்போ எந்த தேதியான கொடுங்க, விஜய் பாஸ்கர் ரசிகர், என்ன ஜல்லிக்கட்டு அந்த ஏரியா வச்சிருக்கனால அதனால் அவர் தான் நடத்தும் சொன்னார். சால்வெலாம் அப்புறம் போடலாம் பேசுகிறாச்சு. ஒரு சுயநலமும் அதில் உண்டு. எங்கள் பகுதியில் பெரியகுண்டத்தில் ஒவ்வொரு ஆண்டும் அரசு அனுமதித்தாலும் அனுமதிக்கவில்லை என்றாலும் ஜல்லிக்கட்டு தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இதில் நம்முடைய கொம்பன் காளைக்கு உரிமையாளரும் முன்னாள் நம்முடைய சுகாதாரத்துறை அமைச்சரும் கழக அமைப்பு செயலாளர், ஜல்லிக்கட்டு நாயகன், மதிப்புக்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரிய டாக்டர் அன்பு சகோதரர் விஜயபாஸ்கர் அவர்களே, உங்களை வருக வருக என வரவேற்பதிலே பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். எதற்காக இதை சொல்லுகிறேன் என்று சொன்னால், எங்கள் ஊரில் பெரியகுண்டாவரத்தில் அதாவது மஞ்சள் விட்டுன்னு சொல்லுவாங்க, அதிலிருந்து நடத்திக்கிட்டு இருக்கோம். ஒரு முறை மாவட்ட செயலாளருடைய அமைச்சர் அனுமதி பெற்று சிறப்பாக நடத்தினோம். அப்புறம் நடத்த முடியல. 2024 தமிழ்நாடு முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடியார் வந்தவுடனே அரசு அனுமதி பெற்று எங்கள் பகுதிக்கு ஜல்லிக்கட்டு நாயகன் நம்முடைய கொம்பனும் பாகுபலி தலைவரும் 2 பேரும் இணைந்து, ஏன்னா அவர் கொம்பன் காலகட்டத்தில் ஒரு பாகுபலி நடத்துகிறார், நம்முடைய பகுதிக்கு அரசாணை பெற்றுத்தந்து தொடர்ந்து அந்த பகுதிக்கு ஜல்லிக்கட்டு நடத்த ஆவணம் செய்ய வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொண்டு மீண்டும் ஒரு முறை வருக வருக என வரவேற்கின்றேன். இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்பு நிகழ்த்திருக்கின்ற முன்னிலை பொறுப்பை நடத்தி கொண்டிருக்கின்ற நம்முடைய ஏற்காடு சட்டமன்ற உறுப்பினரும் எங்களுடைய பாசத்திற்குரிய சகோதரி சித்ரா மாவட்ட மகளிருடைய இணைச்சர் அவர்களே, வருகை தந்து சிறப்பு செய்து கொண்டிருக்கின்ற நம்முடைய மாவட்ட மகளிருடைய செயலாளர் அன்பு சகோதரி லலிதா அவர்களே, வருகை தந்து சிறப்பு செய்து கொண்டிருக்கின்ற மாவட்ட தொழிற்சங்க செயலாளர் அண்ணன் சித்ராஜ் அவர்களே, வருகை தந்து சிறப்பு செய்து கொண்டிருக்கின்ற நம்முடைய அம்மா பேரவையுடைய மாவட்ட இணைச் செயலாளரும் இந்த நிகழ்வுக்கு முன்னிலை பொறுப்பேற்று நடத்தி கொண்டிருக்கின்ற எனக்கு எல்லா வகையிலும் உறுதுணையாக இருக்கின்ற என்னுடைய பாசத்திற்குரிய அன்பு தம்பி
MDV அருண்குமார் அவர்களே, இந்த பகுதி அவரோடு இணைந்து இந்த நிகழ்வை முன்னிலை பொறுப்பேற்று நடத்தி கொண்டிருக்கின்ற ஒன்றிய அவைத்தலைவரும் முன்னாள் ஒன்றிய கழகத்தினுடைய செயலாளரும் முன்னாள் ஒன்றிய சேர்மேன் அன்பு தம்பி KM ரவி அவர்களே, மற்றும் வருகை தந்து சிறப்பு செய்து கொண்டிருக்கின்ற மாவட்ட இளைஞர் இளம்பெண்கள் பாசனுடைய செயலாளர் அன்பு தம்பி ராஜராஜ சோழன் அவர்களே, மாவட்ட ஐடியினுடைய செயலாளர் அன்பு தம்பி ஜெயகாந்தன் அவர்களே, மாவட்ட அண்ணா தொழிற்சங்கத்துடைய இணைச் செயலாளர் அன்பு தம்பி அன்பு சகோதரர் அசோகன் அவர்களே, முன்னாள் ஊராட்சி மன்றத்தினுடைய தலைவர் வீரான முத்துசாமி அவர்களே, மாவட்ட MGR மன்றத்துடைய துணை செயலாளர் முன்னாள் கவுன்சிலர் அண்ணன் சொக்கலிங்கம் அவர்களே, மாவட்ட MGR மன்றத்துடைய இணைச் செயலாளர் மரியாதைக்குரிய பழனிவேல் அவர்களே, மாவட்ட ஐடியுடைய துணை செயலாளர் தம்பி மணிமாறன் அவர்களே, ரவீந்திரன் அவர்களே, ஒன்றிய துணை செயலாளர் இணைச் செயலர் கனகலட்சுமி அவர்களே, ஒன்றிய துணை செயலர் பாலா என்ற பாலகிருஷ்ணன் அவர்களே, ஒன்றிய துணை செயலர் ஜெயந்தி அவர்களே, ஒன்றிய அம்மா பேரவை செயலர் ராஜா அவர்களே, ஒன்றிய மகளிர் செயலர் சந்திரா ராஜகேசன் அவர்களே, ஒன்றிய மீனவ செயலர் ராஜமாணிக்க அவர்களே, ஒன்றிய இளைஞர் செயலர் செந்தில்குமார் அவர்களே, ஒன்றிய விவசாய பிரிவு செயலாளர் பழனிசாமி அவர்களே, ஒன்றிய இலக்கிய செயலர் மாரியப்பன் அவர்களே, ஒன்றிய ஓட்டுநர் செயலர் மதியரசன் அவர்களே, ஒன்றிய அண்ணா தொழிற்சங்க செயலாளர் மரியாதைக்குரிய ராஜா அவர்களே, மாவட்ட பிரதிநிதி வேணுகோபால் அவர்களே, மாவட்ட தமிழரசு அவர்களே, விஸ்வநாதன் அவர்களே, சுபாஷ் சந்திரபோஸ் அவர்களே, சந்தானராஜ் அவர்களே, கவிதா முருகேசன் அவர்களே, வனிதா முத்துசாமி தலைவர் சங்குபதி செந்தில்குமார் அவர்களே, ஜிம்மு குமார் அவர்களே, சங்கர் அவர்களே, தங்கராஜ் அவர்களே, முரளி மனோகர் அவர்களே, வருகை தந்து சிறப்பு செய்து கொண்டிருக்கின்ற மாவட்ட ஒன்றிய சார்பணி நிர்வாகிகளே, ஊராட்சி மன்ற தலைவர்களே, முன்னாள் இந்நாள் கூட்டுறவு சங்க தலைவர்களே, இயக்குநர்களே, கிளைக்கழக செயலாளர்களே, கிளைக்கழக ஐடிவிங் பாசறை மகளிர் நிர்வாகிகளே, கழக உடன்பிறப்புகளே மற்றும் கழகத்தின் ஆணி வேராக திகழ்ந்து கொண்டிருக்கின்ற கிளை கழகத்தினுடைய ஆற்றல் மிகுந்த செயலாளர்களே, உங்கள் அத்தனை பேரையும் அயோத்தியா பட்டணம் ஒன்றிய கழகத்தின் சார்பாக வருக 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 என வரவேற்று, எந்த இயக்கத்திலும் இல்லாத உன்னதம், எந்த இயக்கத்திலும் இல்லாத உயர்வு, உழைக்கும் தொண்டர்களை உயர்வளிக்கின்ற ஒரே இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். அதன் ஒப்பற்ற ஒரே தலைவி புரட்சி தலைவி அம்மாவை தவிர யாரும் இல்லை என்ற சாதனை முறியடித்து அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் தாய் 8 அடி பாய்ந்தால் குட்டி 11 அடி பாயும் என்று சொல்லுவார்களே, அதன் அடிப்படையிலே உழைக்கும் தொண்டர்களை உயர்வளித்த தலைவர் அண்ணன் எடப்பாடியார் என்று சொன்னால் அது மிகையாகாது நண்பர்களே. அதற்கு உதாரணம் நம்முடைய மேடையில் இருக்கின்ற தலைவர்களை சொல்லலாம், ஏன் அண்ணன் எடப்பாடியாரே சொல்லலாம். சாதாரண கிளை கழக செயலாளர் இருந்து எந்த இயக்கத்தினால் முதலமைச்சராக முடியுமா, பொதுச்செயலாளராக முடியுமா, எண்ணி பார்க்க வேண்டும் நண்பர்களே. மேலும் நம்முடைய இயக்கத்தை பொறுத்தவரையிலே உண்மையாக உழைத்தால் நிச்சயமாக உயர் பதவிக்கு அடைய முடியும் என்பது உதாரணம் எடப்பாடியார். ஏன் நம் மாவட்ட செயலாளர் கூட சொல்லலாம். நான் வரக்குள்ள நான் விஜயபாஸ்கர் சொல்லிட்டு வந்தேன், ஆனால் நண்பராக தான் தூங்க விட மாட்டார். நைட்டு 1 மணிக்கு ஃபோன் பண்ணி அந்த 147வது பூத்தில் அந்த ஒரு பகுதிக்கு பணம் போய் சேரல, ஃபோன் பண்ணுறாங்க தலைவா, கொஞ்சம் போய் அதனால பார்க்க முடியுமா? அப்படியா, நான் ஃபோன் பண்ணால் நல்லா கொடுத்துருந்தான் சொல்கிறானுங்க. அந்த இடத்துக்கு நேராக போனால் உண்மையிலே எல்லாம் நடந்துகிட்டு இருக்குது. நமக்கு தெரியல, அவருக்கு தெரியுது. எதனால்? அவர் கிளைக்கழக செயலாளர் இருந்து படிப்படியாக முன்னேறி சென்ற காரணத்தினால் நமக்கு ஆள் வச்சிருக்காரு. ஒவ்வொரு ஊராட்சியிலையும் என்ன பண்ணுறாங்க ஏது பண்ணுறாங்கன்னு பார்த்துட்டு இருக்காங்க. அது மட்டுமல்ல, நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் நம்முடைய கிளைக்கழக செயலாளர் பணி மிக சிறப்பானது. நம்முடைய ஒன்றியத்தில் தான் எங்கன்னு மாவட்ட சேரம் தெரியும், 233 கிளைக்கழகங்கள் இருக்கிறது. 233 கிளை செயலாளர்கள் இருக்கின்றார்கள். 250 ஒன்றிய நிர்வாகிகள் இருக்கின்றார்கள். ஐடிவிங்க அதெல்லாம் தனியாக இருக்குது. சிறப்பாக பணியாற்றி சித்ரா எம்எல்ஏ அணிக்குள்ள 10,000 வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற வைத்தோம். இப்போ
நம்ம 3000 வாக்குகள் மைனஸில் இருக்கிறோம். அதனால் யாரும் நீங்கள் தோய்வுன்னு சொல்லக்கூடாது. ஒவ்வொரு பூத்துக்கும் 5 ஓட்டு 10 ஓட்டு தான் டிஃப்ரெண்ட் இருக்குது. ஏதோ ஒரு சில பூத்தில் 100 ஓட்டு இருக்கும். எதனால் காரணம்? அவன் டெண்டர் அதிகமாக கோட் பண்ணிட்டான்னு சொல்கிறீங்க. அப்படி இல்லை. இப்போ கடந்த ஒரு வாரத்திற்கு முன்னு தான் திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஊழியர் கூட நடந்துச்சு. என்னன்னு பார்த்துருப்பீங்க நீங்கள். இது தானாக வந்த கூட்டம். எனக்கே ஆச்சரியமாக இருந்துச்சு. இந்த ஃப்ளெக்ஸ் போர்டெலாம் நான் சொல்லி யாரும் வைக்கல. ஹரி அவர் சௌகரியத்துக்கு வச்சார், அருண் அவர் சௌகரியத்துக்கு வச்சார், முத்துசாமி அவர் சௌகரியத்துக்கு வச்சார், ராஜமாணிக்கம் அவர் சௌகரியத்துக்கு வச்சார். இடம்னு பார்த்தா ஒவ்வொருத்தர் 2-3 வச்சுருக்காங்க. வடக்கு ஒன்றியத்தில் தான் ராஜாத்தி நானும் வைக்கிறேனான்னு கேட்டுச்சு. வைமான்னு சொல்லி ராஜாத்தி வைக்க வச்சோம். மகளிர் நினைச்சா சந்திரா எனக்கு உடம்பு சரியில்லைண்ணா நானும் 2 வைக்கிறேன் வைமா. எழுச்சியோடு ஒவ்வொரு கழக தொண்டனும் எழுச்சியோடு இந்த பணியை செய்கிறார்கள். இந்த வேலையெல்லாம் பணியெல்லாம் நான் பார்த்துருக்கேன். உங்கள் வேலையெல்லாம் எந்த பணிகள் இருந்தாலும் இந்த இயக்கத்திற்காக சிறப்பாக பணியாற்றக்கூடிய ஆற்றல் மிகுந்த கிளை கழக செயலாளர்கள், கழகத்தின் நிர்வாகிகள் நீங்கள். உங்களிடம் ஒரு வேலையை கொடுத்தால் கட்டி வா என்றால் வெட்டி வருகின்ற கூட்டத்தை சேர்ந்தவர்கள் நீங்கள். நாமெல்லாம் இந்த கரைவெடி அண்ணன் எடப்பாடியார் நேற்று மீட்டிங்கில் சொன்னார், கூட்டணி அது இதெல்லாம் நீங்கள் பேச வேணாம். நிறைய பேர் அண்ணன்ட்ட பேசிட்டு இருக்காரு அவரும் சொன்னார். ஆனால் கூட்டணி மற்ற சபைச்செல்லாம் அண்ணன் பார்த்துக்குவார். இப்போ என்ன, ஒரு பூத்துக்கு 5 ஓட்டு தான் நம்ம கம்மியாக இருக்கிறோம். இந்த 5 ஓட்டு நம்ம பண்ணுறதுக்கு நம்ம இன்னும் நமக்குள்ளே சில ஒற்றுமைகளாக தான் பண்ணோம். கரெக்டாக பண்ணால் பூத்துக்கு 100 ஓட்டு இந்த கூட்டணி எல்லாமே வாங்கிடலாமா இல்லையா? சத்தம் கம்மியாகுதா? ரைட்டு, வாங்கிடலாம். அதெல்லாம் அண்ணன் பார்த்துக்குவார். 2026 மீண்டும் அண்ணன் எடப்பாடியை தமிழ்நாடு முதலமைச்சர் ஆக்குவோம் என்று சொல்லி அதற்கெல்லாம் நீங்கள் உறுதுணையாக இருந்து மாவட்ட கழக செயலாளரும் மரியாதைக்குரிய நம்முடைய டாக்டர் விஜயபாஸ்கர் அவர்களும் என்ன கருத்துக்களை ஆலோசனை சொல்லுகின்றார்களோ அதை கேட்டாலே 2026 நம்முடைய சித்ரா எம்எல்ஏக்கு 10,000 ஓட்டு தான் ரீடிங் வாங்கணும். வருகின்ற காலகட்டத்தில் மீண்டும் 15,000-20,000 ஓட்டுகளுக்கு மேல் வாங்கி தர முடியும் என்று அன்போடு கேட்டுக்கொண்டு வருகை தந்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் மீண்டும் ஒருமுறை ஒன்றிய கழகத்தின் சார்பாக வருக 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 என வரவேற்கின்றேன். நன்றி, வணக்கம்.